Hello everyone, welcome to Black Wall Creations. Today நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆரி ஃப்ரேமில் ஃபேப்ரிக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்க்ரூவோட ஹேண்டில் நம்ம ரைட் ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம உட்காந்துருக்கிற சைட் திருவணும் அப்படின்னாக்கா ஃப்ரேம் லூஸ் ஆகும், ஆப்போசிட்டில் திருவணும் அப்படின்னாக்கா டைட் ஆகும். இந்த மாதிரி லூஸ் பண்ணி ரெண்டு ரிங்கையும் தனித்தனியாக எடுத்துடுறோம். அந்த ஸ்க்ரூ இல்லாமல் இன்னர் லேயரில் இருக்கும் பார்த்திங்களா ஒரு ஃப்ரேமோட ரிங்கு, அதை வந்துட்டு நம்ம கீழே வச்சுட்டு அது மேலே ஃபேப்ரிக் நம்ம என்ன ஃபேப்ரிக் யூஸ் பண்ண போகிறோமோ அதை வச்சிடணும். வச்சுட்டு திருப்பி அந்த ஸ்க்ரூவோடு இருக்கும்ல அந்த ரிங்கை ஃபேப்ரிக்கு மேல் பக்கம் வைக்கணும். இப்போ உள்ளே இருக்கிற அந்த துணியை கொஞ்சம் சுருக்கம் இல்லாத மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபேப்ரிக்கை இழுத்து டைட் பண்ணிகிட்டே வரணும். இது மாதிரி பண்ணும்போது நம்ம ரெண்டு சைடு ஆப்போசிட் சைடில் ஃபேப்ரிக்கை பிடிச்சி ரொம்ப ப்ரெஷர் பண்ணி இழுத்துறக்கூடாது. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். அதே மாதிரி அந்த 2 ரிங் இருக்குது பார்த்திங்களா, அவுட்டர் ரிங் நம்ம கண்ணுக்கு தெரிகிற ரிங் ஒன்று, அடியில் இருக்கிற இன்னர் ரிங் ஒன்று. ஸோ இது ரெண்டையுமே நம்ம வந்து கையால் பிடிச்சிக்கணும். இங்கே மேலே தெரிகிற ரிங்கை வந்து நம்மளோட கட்டை விரலால் பிடிச்சிக்கணும். மீதி இருக்கிற 4 விரலால் அடியில் இருக்கிற ரிங்கை நம்ம பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ஃபேப்ரிக்கை இழுத்துட்டே வந்தோம் அப்படின்னாக்கா அந்த சுருக்கம் இல்லாமல் டைட் ஆகும். இப்போ ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு அப்போவும் கொஞ்சம் லூஸ் இருக்கும் லைட்டாக. ஏன்னா ஸ்க்ரூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைட் பண்ணாமல் இருந்தோம் பார்த்திங்களா, அதனால் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தான் டைட் பண்ணாலும் அந்த லூஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்க்ரூவை ஃபுல்லாக டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இது மாதிரி 2 கை யூஸ் பண்ணி தான் டைட் பண்ணணும். சப்போஸ் இப்போ நீங்கள் மேலே இருக்கிற அந்த ரிங்கை மட்டும் பிடிச்சிருக்கீங்க, அடியில் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அந்த ரிங்கை பிடிக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ரிங் கலண்டுரும். அந்த ரிங் கீழே கலண்டு விழுந்தது அப்படின்னா துணியும் கலண்டுரும். ஸோ இப்போ மேலே நம்ம பார்க்குற ரிங் மட்டும் உங்கள் கையில் இருக்கும், மித்தபடி அந்த ஃபேப்ரிக்கோ அடியில் இருக்கிற ரிங்கோ தனியாக கலண்டு விழுந்துடும். அதனால் நம்ம துணியை இழுக்கும்போது நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக துணியில் வந்துடும். அது மாதிரி இருக்கிறப்போ நம்ம உள்ளே பிடிக்காமல் விடக்கூடாது. 2 ரிங்கையும் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி 2 ரிங்கையும் நம்ம கையால் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் துணியை வந்து இழுக்கணும். ஒரு ரிங்கை மட்டும் பிடிச்சிட்டு இழுக்கவே கூடாது. இது மாதிரி மறுபடியும் இன்னொரு டைமும் இழுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூவை நம்மளால் மேக்ஸிமம் எவ்வளோ டைட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணிடுறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து அந்த 2 ரிங்லேயுமே வந்து காட்டன் நாடா வந்து சுற்றிருக்கோம். ஸோ நம்ம இவ்வளோ டைட் கொடுக்கும்போது அந்தளவுக்கு நமக்கு ஃபேப்ரிக் ரொம்ப டேமேஜ் ஆகாது. இதே நம்ம முடித்ததுக்கப்புறமா அந்த ஃபேப்ரிக் மேலே இப்படி தட்டி பார்க்கணும். தட்டும்போது ஒரு சவுண்டு கேட்கும். ஸோ அந்த சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா தான் நல்லா நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த ஸ்டாண்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரேமை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து வைக்கும்போது அது சைஸ் பத்தலை, ரொம்ப பெருசாக இருக்கனாலோ சின்னதாக இருக்கனாலோ அந்த ஸ்டாண்டில் இருக்கிற ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாண்டோட ஸ்க்ரூவும் ஃப்ரேமோட ஸ்க்ரூவும் ஒன்றா செட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.